வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது மிக மூத்த பத்திரிகையாளர் டெல்லியில் இருக்கும் ராஜகோபாலன் அவர்கள். கிட்டத்தட்ட 30-40 வருட காலம் தமிழகத்தின் சார்பில் டெல்லி அரசியலிலும் பத்திரிகையாளராக வலம் வருகிறவர். வணக்கம் சார். அதாவது இது நமஸ்காரம். ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ்நாடுல எலெக்ஷன் லிஸ்ட் அறிவிப்பு வெளியே வந்திருக்கிறது. ஸோ அந்த அறிவிப்பு எப்படி நீங்க பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது. பாஜக முந்தி விட்டது காங்கிரஸை விட. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து 5 நாட்கள் ஆனாலும் 5 நாட்கள் டிலே ஆனதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால், மேற்கு வங்காளம், கேரளா, அஸ்ஸாம் போன்ற இடங்களில் அமித்ஷாவும் பிரதமரும் போட்டி, அதாவது பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தார்கள். கூடவே ஈரான் வார் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுதுங்க. இப்ப அமித்ஷா கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில் இருக்காருங்க. கார்த்தால, மத்தியானம், சாயங்காலம் என்று 3 முறை அந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட் பண்ணுதுங்க. அதனாலதான் அமித்ஷா எப்பவுமே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரானாலே சரி, இது வெஸ்ட் பெங்கால் அப்படின்னாலே ராத்திரி 1 மணிக்கு, 12 மணிக்கு, 10 மணிக்கெல்லாம் மீட்டிங் வைக்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் இருந்தாலும் 5 பெண்மணிகளுக்கு கொடுத்திருக்கிறது பாஜக. 5 பெண்மணிகள். ஓகே, அதுல யார் யார் முக்கியமா 5 பெண்மணிகள் யார் யாருக்கு வாய்ப்பு அப்படிங்கறது லிஸ்ட்ல பாத்துலாமா சார்? வாய்ப்பை தவிர தமிழிசை சவுந்தரராஜனும், வானதி சீனிவாசனும், விஜயதரணி போன்ற 3 பேர்கள் முக்கியமான இடத்தில் இருக்கிறார்கள். ஒரு ஸ்டார் கான்ஸ்டிடியூன்சி மாதிரி ஆயிடுச்சு. இதுல பெரிய என்னன்னு, தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில போட்டிடுறாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதல்ல அவருக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒரு கேன்வஸ் பண்ணதுக்கு போனாங்களோங்கிற ஒரு ஒரு உத்வேக இது கூட இருக்குதுங்க. இருந்தாலும் டோட்டல் பாத்தீங்கன்னா இட்ஸ் a victory for ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிங்கிற மாதிரி தான் போகுதுங்க. சரி, இப்போ இந்த 27 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் இந்த உத்தேச பட்டியல் கிட்டத்தட்ட இதே பட்டியல் தான் 10-15 நாளா உலா வந்துட்டு இருக்கு. அதாவது இதுதான் உத்தேச பட்டியல்ங்கிறது இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த எந்த மாற்றமும் இல்லாத பட்சத்துல எதுக்கு இவ்வளவு நாள் டிலே பண்ணிட்டாங்க? அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. அது பிரைம் மினிஸ்டருக்கு டைம் இல்லை. ஒன்று வெஸ்ட் பெங்கால்ல முதல்ல எலெக்ஷன் நடக்கிறதுனால பண்ணாங்க. இது 23ஆம் தேதினால பண்ணியிருக்காங்க. எது இருந்தாலும் தாங்கள் கேட்டுக்கக்கூடிய கேள்வி நியாயமானதுதான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மாதிரி நிலைப்பாடு இருக்கிறது. பல போட்டிகள் வருமோ என்ற சந்தேகம் இருந்து சில கிடைக்காதவர்கள், சீட் கிடைக்காதவர்கள், அதிர்ஷ்டம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ரிபல் கேண்டிடேட்டா போடக்கூடாது என்ற மாதிரி எண்ணமும் இருக்கும். இன்னும் நாளைக்கு தான் இந்த பேப்பர்லாம் ஃபைல் பண்ணணும். மொத்தம் 400 இடத்துல கையெழுத்து போடுறதுங்க. அந்த அஃபிடவிட்ல எல்லாம் தயாராக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அவங்களுக்கு நேத்தியே சொல்லிட்டாங்க. இண்டிவிஜுவலா கன்சாலிடேட்டட் லிஸ்ட் இன்னைக்கு தான் வந்திருக்குங்க. ஓகே சார். இப்போ ரெண்டு ரெண்டு நாள் தான் டைம். அதாவது நாளைக்கு ஃபைல் பண்ணணும், இல்லாட்டி திங்கட்கிழமை ஃபைல் பண்ணணும். அதாவது மிக குறுகிய காலத்தில் இவங்க எல்லாருமே ஃபைல் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி பில்டிங் எல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ இந்த குறுகிய காலகட்டத்தில் இவங்களால எப்படி தீவிரமாக செயல்பட்டு தமிழகத்தில், அதாவது என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெல்லியில் இருக்கிற தேசிய தலைமை எப்படி பாக்குறீங்க? பாஜகவுடைய தலைமை கண்டிப்பாக 10லிருந்து 12 முறை சீட் வந்துடும் எதிர்பார்க்கிறாங்க. பாஜக 27 பேர்ல 50% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்றது 20. ஆனால் அதுல 12-13ல முடிஞ்சிடும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஒவ்வொரு தொகுதியா சொல்றாங்க. பிளஸ் இந்த பாஜக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடன் சேர்ந்து இருந்ததுனால பூவும் நாரோடு சேர்ந்து மணக்கும் என்று சொல்ற மாதிரி 2 பேருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. 3 திமுக அமைச்சர்களை எதிர்த்து இந்த போட்டிடுறாங்க இந்த தொகுதியிலாம். இதெல்லாம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருவதைத்தான் பார்க்கிறேன். எப்போ கே மூக்கையத்தவரும் KM ராமசாமி கவுண்டர் அப்படிலாம் அப்பெல்லாம் 20 MP இருந்து உண்டு சுதந்திரா பார்ட்டில இருந்தாங்க. இப்ப பாஜக என்பது ஃபர்ஸ்ட் டைம் 2 டிஜிட்ல வந்தாலும் எதிர்பார்க்கிறாங்க பாஜக தலைமை. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா சிபிஎம் சொல்றாங்க ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான். இப்போ சற்று முன்னு தான் நான் சிபிஎம் தலைவர் ஒருவர் டெல்லியில் இருக்கிறார், தமிழ் பேசுபவர், தமிழ்நாடு பற்றியும் சிபிஐயில் இருக்கக்கூடிய டி ராஜா கூட அவங்களும் சொல்றாங்க ஸ்ட்ராங் லிஸ்ட் தான், எல்லாமே போட்டி தான் இருக்கு, யார் வின் பண்றாங்க பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்த மட்டும் நான் தமிழ்நாட்டை கடந்த 1967 நான் பார்த்து வருகிறேன். என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் சாணக்கியன் பத்திரிகை எடிட்டரா இருந்தாரு. அவர் ராஜாஜிக்கு சுதந்திரா பார்ட்டியில ஸ்வராஜ்யா அந்த ஒரு மேகசின் நடத்தியிருந்தார் ராஜாஜி, கல்கி சதாசிவெல்லாம் சேர்ந்து. அதுல எங்க அப்பா அண்ணாதுரை,
பேரறிஞர் அண்ணாதுரையும் காகிதம் மில்லத் போன்றவர்கள்லாம் சந்தித்த பெருமை, பி ராமமூர்த்தியை பார்த்த பெருமை எங்க அப்பாவுக்கு. அவரோட நான் கூட போயிருக்கேன். அன்னிலேருந்து நான் இன்னைக்கு மட்டும் அரசியலை பார்க்கறேங்க. ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் ஃப்ரண்ட் வந்த உடனேமே, விஜய் வந்த உடனே விஜய் நெசுக்கத்துக்கு பார்த்தாங்க திமுக. ஒரு கரூர் சம்பவம், ஒரு ஜனநாயகன் சம்பவம், இரண்டிலுமே வெற்றி பெற்று விட்டார். சிபிஐ இவர் கேட்டார், சுப்ரீம் கோர்ட்ல போய் விஜய் தான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாரு, சிபிஐ வேணும்னு சிபிஐ கொடுத்துட்டாங்க, எஸ்ஐடி போட்டிருக்காங்க, வெற்றி விஜய்க்கு. அதே மாதிரி இந்த கரூர் சம்பவம் முடிஞ்சது, பிளஸ் ஜனநாயகன், அது ஒரு ஏப்ரல் 14-15 ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. ஸோ 2 பிரச்சனை முடிந்து விட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் விஜயை என்னதான் நெசுக்கணும் நெசுக்கி சாரா புழிஞ்சிட்டாங்க. இந்த சங்கீதாவனுடைய அஃபேர், இப்ப பாருங்க, போலீஸ் பர்மிஷன் தராத மீண்டும் ஒரு கரூர் சம்பவத்தை நிலைநாட்டினால் திமுகவிற்கு அதிக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று திமுக பிளான் செய்திருப்பதாக விஜய் அவர்கள் ஓப்பனாவே சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பர்சன்டேஜை வந்து பார்க்காதீங்க, சீட் வைஸ் தமிழ்நாட்டில் 234 சீட் இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் பாஜக மற்றும் அதிமுக, பாமக, டிடிவி தினகரன் எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு 120-130 சீட்டுக்கு இண்டிபெண்டாவே வந்துடுவாங்கன்னு தெரியுது. விஜய்க்கு வந்து ஒரு 30-35 சீட்டு கிடைக்கும். திமுக மிக 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 மோசமான நிலையில் இருக்கும் என்று தான் டெல்லி கருத்து வட்டாரங்கள் இருக்கின்றன. பப்ளிசிட்டி மீடியா பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க மீடியாவெல்லாம். காரணம் என்ன என்று கேட்டால், சென்னையில் நான் சைதாப்பேட்டை என்ற இடத்தில் வசித்து வந்தேன். என்னுடைய ஆப்த நண்பர்கள் பலர் இருக்கிறார்கள். நான் சைதாப்பேட்டைக்கு வந்து 2-3 வருஷம் ஆச்சு. ஆனால் தொலைபேசி மூலமாக செய்து பார்த்தீங்கன்னா எங்க தெருவில் ஒரு 75 வீடு இருக்குங்க. விஎஸ் முதலி ஸ்ட்ரீட்னு பேருங்க, அதுக்கு காரணீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருக்கேன். அந்த 75ல் எத்தனை போதைப் பொருள்கள், எத்தனை சாராயங்க, எத்தனை கற்பழி, இதில் சைதாப்பேட்டை ஒரு இதுவாக எடுத்துனீங்கன்னா அதே மாதிரி என்னுடன் படித்த மிக நெருக்கமான அவனுக்கும் ஒரு 75 வயசு ஆச்சு, ஆஸ் லைக் மீ. அவங்கெல்லாம் சொல்றாங்க அவருடைய மருமகள் எம்பிபிஎஸ் 2வது படிச்சுட்டு வந்தாங்க, அவங்களுக்கு போதை ஊசி போட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2026 பொது தேர்தலில் நல்ல வேளை ராஜா டேப் விட்டாரு. அது வந்து நீராராடிய டேப் மாதிரி இருக்குதுங்க. நீராராடிய டேப்ல எப்படி கலைஞரும் ராஜாத்தி அம்மாவும் பேசிக்கொள்வது, ரத்தன் டாட்டா வந்து பண்றதெல்லாம் இப்ப வலைதளங்களில் பிரபலமாகி விட்டது. ராஜா டேப் வலைதளங்கள்லாம் பெருசா, அவர் கோர்ட்டில் நோட்டீஸ் கொடுத்திருந்தா கூட திமுகவிற்கு 30-35 வந்து அதிகங்க. நான் இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி காலையில ஒரு பத்திரிகையாளர், தமிழகத்தை சேர்ந்த உங்களை மாதிரி அவரும் மிக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவர் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற இடைவெளி கிட்டத்தட்ட 10% இடைவெளி இருக்கும், திமுக வந்து அதிக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. நீங்க வந்து திமுக 30-35 சீட்டு தான் வாங்குறீங்க, நம்பர் 1. நம்பர் 2, நீங்க விஜய் பத்தி பேசுறப்போ இந்த சங்கீதா மேட்டர் வந்து அவருடைய மனைவி சங்கீதா டைவர்ஸ் பிரச்சனைகள் வந்து திமுக தான் கொண்டு வந்து நிறுத்துச்சு அப்படின்றாங்க. அது உண்மையா? அது எந்த அளவுக்கு உண்மை? அது ஒன்றே ஒன்று, ஒவ்வொரு பத்திரிகைக்காரர்களுக்கும் அனுபவத்து ரீதியாக அவர்களால் சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் உண்டு. தங்களுடைய பேட்டி எடுத்தவருக்கு நான் கண்டிப்பாக அவருடைய கருத்துக்கு மதிக்கிறேன், தனை வழங்குகிறேன். ஆனால் என்னுடைய கருத்தையும் நேயர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், நான் தல நிலவரத்தை சொல்லுகிறேன். டெல்லியில் இருந்து, அவர் சென்னையிலிருந்து பார்ப்பதனால் அது வெளியில தெரியல. ஏன்னா என்னது கழுகு பார்வை தான், ஒரு வெறும் ட்ரோன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னது. இருந்தாலும் திமுக கண்டிப்பாக விஜயை நெசுக்கியது. அது எப்படி நெசுக்கிறாங்கன்னா, எல்லா பிரச்சனையும் கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, பெரம்பூர்ல நாமினேஷன் பண்ணிட்டு குளத்தூர் ஏங்க நிறுத்தினாங்க? திமுக இன்னமும் அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்த போது கூட ஆட்சி சரித்திரம் நினைச்சிட்டு இருக்காங்க. இருப்பினும் ஒன்றே ஒன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அரசாங்கத்தில். அவைகளெல்லாம் கலந்தெறியப்பட வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய குறிக்கோள். அந்த ரீதியில் பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 35-40 சீட் வாங்கினாலும் 10% வித்தியாசமே கிடையாது. எப்படிங்க 10% இருக்கும்? போன வாட்டி 2 லட்சம் ஓட்டுல தான் நாங்க தோத்தாங்க லோக்சபாலையும் 2021லயும். 39 சீட் வாங்கியிருந்தா கூட லோக்சபால ஏன்
தொல் திருமாவளவன் 8000 வாக்குல ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் என்னுடைய கணக்குப்படி நான் சொல்லுவதில் நான் நிலையாக இருக்கிறேன். வாக்கு சதவீதம் என்று பார்த்தால் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு 20 முதல் 22, 25 மட்டும் சதவீதம் வருங்க. அதுல ஓட்டா கன்வெர்ட் ஆகுதா வெயிட் என்ன பார்க்கணும். ஆனால் இளைஞர்களுடைய வெறி, விஜயை பார்த்தவொன்னு டான்ஸ் ஆடுவது, இதெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக ஓட்டு டிரான்ஸ்பர் இருக்கும் இளைஞர்களிடையே. முதல் கட்ட வாக்காளர்கள் கண்டிப்பாக விஜய்க்கும் பழனிசாமிக்கும் தான் போடுவார்களே தவிர, காரணம் என்ன என்று கேட்டால் அடுத்த மாணவன், அடுத்த ஓட்டர், அடுத்த பெண்மணி அவங்களாம் பார்க்கறாங்க சூழ்நிலையை. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கின்றன. எப்படி அதிமுகவில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி இருக்கிறதோ, அதே மாதிரி திமுக இருக்கிறவங்க கருணாநிதி பற்றி இருக்கும். இருப்பினும் இளைய தலைமுறை, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் லோக்சபாவில் தீர்ந்து எலெக்ஷன் போட்டவங்களுக்கெல்லாம் இப்போ திமுகவுடைய அனுபவத்தை பார்த்துருப்பாங்க. இந்த போதைப் பொருள்லாம் பண்ணுவாங்க. எப்படி வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்றே ஒவ்வொரு பிரதி தினமும் ஒவ்வொரு அபியூஸ், நிந்தனை செய்வது மத்திய அரசாங்கத்தை. 13 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறேன் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். அதை தவிர 5 லட்சம் கோடி ரிசர்வ் பேங்க்லேருந்து கடன் வாங்கி இருக்கிறது என்பது காங்கிரஸ், ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லுகிறார். ஆக இந்த 18 லட்சம் கோடிங்க டாஸ்மாக்ல இருந்து வர வரி வருது, நிறைய வருதுங்க. ஒவ்வொரு இதுதான் 10 ரூபா பாலாஜின்னு பாடினார். எல்லாத்தையும் சேர்ந்தா 20 லட்சம் கோடிங்க எங்கெங்க போச்சு? பொதுமக்களிடையே என்ன இப்ப கஜானா காலி, எல்லாருக்கும் 10,000 ரூபாய் தரேன், 8,000 ரூபாய் தரேன், 9,000 ரூபாய் தரேன், கூப்பன் தரேன் எல்லாம் சொல்லி விட்டாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய எந்த கட்சி ஆட்சியாக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, விஜயாக இருந்தாலும் சரி, தமிழக கஜானா காலி. அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். துக்கத்துடன் நான் சொல்லுகிறேன், மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்று அந்த ஆட்சி பீடத்திலிருந்து நகருவார்கள் என்று பொதுமக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க சார். ஓகே சார். சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து நீங்க 20-22% வாக்குகள் பெறுவார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த 22% அதிகமா பாதிக்கப்படுவது திமுகவையா அதிமுகவையா? எல்லா பார்ட்டிலும் 2% எடுத்துருவாரு. யூனிவர்சலா இருக்குங்க. ஓகே, அப்போ போதாத குறைக்கு நீங்க கேட்ட மாதிரி திமுகல இருந்து கொஞ்சம் அதிகமா போகும். ஒண்ணுக்கு என்ன ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார் அப்படிலாம் கிண்ட பண்றாரு பாருங்க. அதெல்லாம் பொதுமக்கள் ரிசப்ஷனை பார்த்தா திமுக அதிகமாக இப்போ ஏடிஎம்கேல இருந்து 1% எடுத்தாருன்னா திமுக இருந்து 3% எடுப்பார், அவ்வளவுதான். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 1% எடுப்பான். இதில் விஜய் வந்ததில் மிக மிக இன்னலுக்குடைய இருப்பவர், அந்த கட்சியினுடைய தலைமையே போய்விடும், ஊழியர்கள் போய்விடுவார்கள் என்ற எண்ணத்தில் இருப்பதுதான் விடுதலை சிறுத்தை கட்சிகள். விசிகேலேருந்து எல்லா ஓட்டர்ஸும் விஜய் பக்கம் போயிடுவாங்க. ஆனால் இந்த 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 விஜய் அதிகமாக வாக்கெடுத்தா தொங்கு சபையாகும். ஆனால் ஏடிஎம்கே வந்து நல்ல ஸ்வீப் பண்ற மாதிரி இருக்குது. காரணம் 2 பேருக்குமே நல்ல கூட்டம் வருது. இப்ப பாருங்க, ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணும்போது சென்னையில் பெரம்பூர் போன போது அந்த ரெட் ஜீப்ல பாத்தீங்கன்னா பின்னெல்லாம் காலியா இருந்தது, உதயநிதிக்கு காலியா இருந்தது. சென்னையில திமுக அதிகமாக தோற்கும், தமிழ் வெற்றி கழகமும் பாஜகவும் அதிமுகவும் வெல்லும். சென்னையில் 16 தொகுதி இருக்கிறது. சென்னை 16 தொகுதியில் 5 தொகுதி பிஜேபி, இது திமுக வெற்றி பெற்றால் அதிகம். தமிழை பொறுத்த மட்டும் 3-4 முக்கிய பகுதிகள் கலைஞரை விளக்கம் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சென்னை பெல்ட், டெல்டா பெல்ட், விவசாயிகள் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெல்ட், நாகர்கோவில் பெல்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மிக மிக இன்னலுடன் இருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு இந்த போதைப் பொருள் வந்து வட இந்தியர்கள் விவசாயத்தில் புகுந்து விட்டதனால் தமிழக விவசாயிகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வருவேன் என்று விவசாயிகள் எல்லாம் மிக மிக இன்னலுக்கு ஆட்பட்டு வெங்காயமோ உருளைக்கிழங்கோ கரும்பு அந்த மாதிரியான ஒரு பயிர்களை எல்லாம் இட வேண்டும் என்று புது நூதன முறையை கொண்டு வந்ததுனால் ரைஸ் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி மீதி எல்லாம் டவுனா இருக்கு. இந்த விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் 5 வருடங்களாக சரியாக செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால்தான் திமுக போகிவிடும் என்று சொல்லுகிறேன். திமுகவிற்கு இருக்கக்கூடிய எதிரலை இப்ப பாருங்க, எதுக்குங்க ராஜா இந்த மாதிரி பேசணும்? அவரே விட்டாரா யார் விட்டாரு தெரியலீங்க. இது பொது வலைத்தளத்தில் மிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
அடுத்த கேள்வி அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ராசா அவர்களுடைய ஆடியோ வெளியே வந்த இப்போ இப்போ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வெளி வந்த நேரம், அதாவது இந்த எலெக்ஷன் டைம் வெளி வந்த நேரம், அவர் வந்து ஸ்டாலினை டார்கெட் பண்றார். திமுக கலைஞருக்கு பின்னாடி என்கிட்ட வரும்னு சொல்றார். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கேலிபரேட்டட் அண்ட் கால்குலேட்டட் டைமிங் ஆஃப் த ரிலீஸ் ஆஃப் திஸ் ஆடியோன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து ஐ டோன்ட் மாரிதாஸ் திங்க் ரிலீஸ் பண்ணாருங்கிறத விட, மாரிதாஸ் ரிலீஸ் பண்ணாருங்கிறத விட ராசாவுடைய ஆதரவாளர்களை ரிலீஸ் பண்ணாருன்னு எடுத்துக்கலாம். ஐ டோன்ட் திங்க் ஸோ. கேலிபரேட்டட் கிடையவே கிடையாது. காரணம் என்ன என்று கேட்டால் இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பெருமையுடன் சொல்லுகிறேன், கலங்கரை விளக்கினுடைய தேவை ஒரு நேயர்களுக்கு, நான் தான் ராஜாவை கோர்ட்டிலும் திஹார் ஜெயிலிலும் அடிக்கடி பார்த்தவன். அவர் ஏற்கனவே எனக்கு மிக மிக ஆப்த நண்பர். நான் உடல்நிலை சரியில்லாத போது என் வீட்டிற்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தாருங்க டெல்லியில. நான் ராஜாவிற்கு தடை வழங்குகிறேன். ராஜா மாதிரி ஒரு ஆர்டிகுலேஷன் இருப்பவர் வந்து திமுகவில் மிக மிக குறைவு. ராஜா அனைத்து சப்ஜெக்டையும் பேசக்கூடியவர். பல ஆண்டுகள் மந்திரிகளாக இருந்ததால் அவருக்கு அனுபவம் அதிகம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்ப பாருங்க, ராஜா டேப்பும் அவர் எழுதிய புத்தகம் 2 வருடங்களுக்கு முன்னதாக வெளியிடப்பட்டது. இந்த இரண்டையும் வைத்து பார்த்தால், என்னிடம் அவர் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டதை வைத்து பார்த்தால் இரண்டும் மேட்ச் ஆகிறது. தன்னை சிதம்பரம் தான் குறிவைத்தார். அதை தவிர அந்த நீராராடிய டேப் வந்ததற்கு காரணம் சிதம்பரம் ஒட்டு கேட்டார், கனிமொழியும் ரத்தன் டாட்டாவும் என்ன பேசுகிறார்கள் என்று. இதெல்லாம் இந்த 2G வழக்கை பற்றி திருப்பி சொல்றாரு. இது ஏன் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும்? அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் அந்த கலைஞர் டிவிக்கு பணம் கொடுத்தேங்கிறார். அது கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இருந்தாலும் இந்தியா தொலைக்காட்சி என்று சொல்லக்கூடிய ஹிந்தியில் ரஜத் சர்மா என்பவர் நடத்தி கொண்டிருந்தார். எனக்கு சரளமாக பேச வரும் ஹிந்தி 45 வருட காலம் டெல்லியில் இருப்பதனால் ராஜாவை கூப்பிட்டார்கள் 3-4 வருடங்களுக்கு முன்னதாக, அந்த 2G ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு முன்னதாக. பலரிடம் கேள்வி கேட்க வேண்டும். அது வந்து நீதிமன்றம் மாதிரி ஒரு அமைப்பை வைத்து கொண்டு என்ன ஜட்ஜா வச்சாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சு பார்க்கிறேன், பாருங்க. அதுல ராஜா நன்றாக பதில் சொன்னார். அன்று நான் சொன்னேன், ராஜா தங்களுடைய கேஸ்ல இருந்து வெளியே வந்து விடுவீர்கள் என்று. ஏன்னா நான் அவர் ஜெயிலில் பார்த்துருக்கேங்க, கோர்ட் ரூம்ல பார்த்துருக்கேங்க, தனியா பேசுவாங்க. அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது உண்மை என்று தான் என் மனதுக்கு படுகிறது. ஆஸ் எ பத்திரிகையாளர், ஏன்னா ஏற்கனவே எல்லா செய்திகளும் வந்த செய்தியை தான் சொல்றேன். அவர் தலித் சமூகத்தை சேர்த்தவர். அவர் தலித்தும் பிராமணனும் ஒன்னாக வேண்டும், தலித்தும் அந்நியரும் ஒன்னாக வேண்டும் என்றெல்லாம் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அண்ட் ஹி ஆல்சோ ஃபார் த ரீசன், துரைமுருகன், டிஆர் பாலு போன்ற மூத்த தலைவர்களுக்கெல்லாம் அடுத்ததாக நான் தான் வருவேன் என்ற ஒரு ஆஸ்பிரேஷனல் லீடரா இருந்தாருங்க. அதுதான் என்னுடைய கருத்துங்க. ஓகே சார், அது அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கிறதா கூட வச்சுக்கிட்டா கூட, அவர் சொன்ன கோர் பாயிண்ட், அதாவது கிட்டத்தட்ட 30,000 கோடி நான் கலைஞர் டிவிக்கு கொடுத்துருக்கேங்கிறாரு. முதல் கேள்வி, 30,000 கோடி ராசா அவர்களுக்கு எப்படி வந்தது? அது கலைஞர் டிவிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த 30,000 கோடிக்கு சோர்ஸ் என்ன? 30,000 கோடி கலைஞர் டிவி வாங்கிருச்சுன்னா அதுக்கு அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன? அதையெல்லாம் சிபிஐயிடம் சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரிடம் சொல்லி இருக்கிறார். எது இருப்பினும் எந்த செக் மூலமா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேர்த்தா 200 crores தாங்க மாட்டின்னு இருக்காங்க சிபிஐலையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும். தாங்கள் பணம் சொல்வது 30,000 கோடி என்பது பழனிவேல் தியாகராஜனும் 30,000 கோடி என்கிறார். சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் வாங்கினார் என்று. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் பணத்திலேயே மிதந்ததா அல்லது திமுக நோட் அடிச்சாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இப்ப பாருங்க, 13 மத்திய எம்பிக்கள் மீது கேஸ் இருக்குது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். 6 திமுக அமைச்சர்கள் மீது கேஸ் இருக்கு. ஏடிஎம்கே செந்தில் பாலாஜி மாதிரி கிடையாது. டிஎம்கே KN நேரு, துரைமுருகன் போன்றவங்க மேல 6 பேர் மேல கேஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 50,000. ஜெகத் ரக்ஷகன் அவருன்னு அதிமுக வரல. அந்த ஜெகத் ரக்ஷகன் 50,000 கோடி இருக்குது. ஸ்ரீலங்கால இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. எங்கிருந்து அந்த பணம் வந்ததுங்க? அதைத்தான் ராஜா கேட்கிறார். அதைத்தான் ராஜா பெயின் பாயிண்ட் பண்றார். He is flagging that issue of not corruption but unaccounted money of DMK. ஓகே சார், இப்போ ராஜா ஒரு நாள் தன்னை முதலமைச்சர் ஆகுவேன் என்று கூட சொல்லுவார். ராஜாவிற்கு ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி உண்டு. 4 முறை MP ஆக இருந்திருக்கிறார். பொதுமலையில் விஷயம் தெரிந்தவர். டிஆர் பாலுவை விட ராஜா பெட்டர். தயாநிதி மாறனுக்கும் ராஜாவிற்கும் ஏற்கனவே சண்டை இருந்தது.
அந்த 2G விஷயத்தையும் ராஜா தயாநிதிமாறன் கொடுத்தார். அதே மாதிரி எஸ் குருமூர்த்தி ஒரு கேஸ் போட்டிருக்காரு, சன் டெலிவிஷனுக்கு 400 லைன் பிரைவேட் லைன் பிஎஸ்என்எல் கொடுத்தாங்கன்னு. அதை ராஜா ரிலீஸ் பண்ணாங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்து 10 வருஷம் முன்னாடி. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் ராஜா டேப்ல சொல்லியிருப்பது 90% உண்மைங்க. ஓகே, ஸோ ராஜா பேசியிருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதோட எஃபெக்ட் இந்த எலெக்ஷன்ல திமுக மிக கடுமையாக பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு ஒன்று கிரவுண்ட் லெவலில் அது இருக்குமா தெரியாது. கிரவுண்ட் லெவல் விவசாயிகள் போராட்டம் மற்றும் தொழிலாளர்கள் போராட்டம் தான் பெருசாகுமே தவிர இதெல்லாம் இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்துங்க. இதுல ஒரு டாக்கிங் பாயிண்டா இருக்குமே தவிர எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசலாம், பலர் பேசலாம், ஈவன் பிரைம் மினிஸ்டர் அவர்களது அமித்ஷா கூட பேசக்கூடும். 2G கேஸ் நிலவில் இருப்பதனால் என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. தமிழ்நாட்டில் இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரல் இஷ்யூ, மெயின் இஷ்யூ போதைப் பொருட்கள், ட்ரக், சாராயம், பாலியல் தொல்லைகள் எல்லாம் பொதுமக்களிடையே பல பிரிவுகள், மாணவர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், வழக்கறிஞர்களாகட்டும், பத்திரிகையாளர்களாகட்டும், யார் தாங்க ட்ரக் அடிக்காதுதான் எக்ஸப்ட் ராஜகோபால் அண்ட் யுவர் செல்ஃப்? சொல்லுங்க. ஸோ இதுதான் வச்சு பார்த்தீங்கன்னா ராஜா சொல்லுவது சரி. ராஜா சொல்லுவதில் பப்ளிசிட்டிக்கு நன்னா இருக்குமே தவிர திமுக கேடர்கள் அதை நம்ப மாட்டார்கள். அதிமுக கேடர்கள் இதெல்லாம் தலைவர் பழனிசாமி இதை பொருட்படுத்த காரணம், பழனிசாமிக்கு ராஜா மேல இருக்கிற கோபம். லாஸ்ட் எலெக்ஷன்ல அவர் பழனிசாமியுடைய அம்மாவை பற்றி குறை சொன்னார், ஒரு கேள்வியாக சொன்னார், பிறகு மன்னிப்பு கேட்டார். அந்த ஆத்திரத்துல பழனிசாமி காட்சி கொட்டுறாரு ராஜா மேல, எல்லா பொதுக்கூட்டத்தையும் சொல்றாரு. அது ஏடிஎம்கே தரப்பு வழக்குகளுக்கு அந்த வாக்குகள் நிலையாக இருப்பதற்காகத்தான் ராஜாவை பற்றி பேசுகிறாரோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஓகே, இப்போ ராசா அந்த மாரிதாஸ் தான் இந்த ஆடியோ டிப்பை வெளியிட்டார். அவர் மேல ஒரு லாயர் நோட்டீஸ், அவருக்கு லாயர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கார். அவர் உடனே சோசியல் மீடியால ரிப்ளையும் பண்ணிட்டார். நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது அவரே சொல்லிட்டார் சோசியல் மீடியால. இவர் நோட்டீஸையும் போட்டு ராசாவும் சோசியல் மீடியால போட்டுக்கார். அதுக்கு மாரிதாசும் ரிப்ளை பண்ணிட்டார், நான் வாய்ப்பே இல்லை மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது அடுத்த எந்த கட்டத்துக்கு போகுதுன்னு அந்த இடத்துல யோசிக்கலாம். ஸோ நீங்க சொல்ற மாதிரி இப்போ விஜய் அவர்கள் 2 தொகுதியில நிக்கிறார். ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கா, திருச்சி கிழக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுலுமே அவரு ஃபர்ஸ்ட் டைம் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறப்ப ஜோசப் விஜய், இவ்வளவு நேரம் விஜய் அப்படின்னு ஒரு இதை பண்ணிட்டு இருந்தவர், அவர் இன்ட்ரடக்ஷன்ல ஜோசப் விஜய்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ரெண்டு இடத்துலையுமே ஒரு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங்ல ஜோசப் விஜய்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். இது இந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில போலரைஸ் பண்றதுக்காக ஒரு அந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணாரு. அது மாதிரியான திட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனால்தான் பாஜகவுடன் அவர் சேரவில்லை. கிறிஸ்துவர் வாக்காளர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து போகிவிடும், காங்கிரஸ் இருந்து பிரிந்து போகிவிடும். அண்ட் மோரோவர் சர்ச்சஸ் ஆர் ஆல் பிஹைண்ட் மிஸ்டர் விஜய். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 30,000 சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரிக்கிறார்கள். அது திமுகவிற்கு ஒரு பெருத்த அடியாக இருக்கும். எல்லாத்தையும் விடுங்க, ஒண்ணு, என்னுடைய பெயர் ராமபத்ரன் ராஜகோபாலன், பாஸ்போர்ட்ல அதான் இருக்குது, டாக்குமெண்ட்ல அதான் இருக்குது. எல்லாரும் என்ன டெல்லி ராஜகோபாலன் கூப்பிடுறாரு. சில டயத்துல நாடாளுமன்றத்தில் நான் 45 வருட காலம் நிருபராக இருந்ததால், பத்திரிகை ஆசிரியர், அரசியல் விமர்சகராக இருந்ததால், டைம்ஸ் நோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி போன்ற பத்திரிகைகள்ல, வார்த்தா என்ற பத்திரிகை ரெப்ரசன்ட் பண்ணதுனால பல தலைவர்கள் என்ன திலகதாரி என்று தான் அழைப்பார்கள், பிரதமர் உள்பட, அமித்ஷா உள்பட. ராஜகோபாலன் என்றால் புரியாது. அதே மாதிரி பாஸ்போர்ட்ல விஜய்க்கு விஜய் ஜோசப்னு இருக்கு. அதை மாற்ற முடியாது. செல்லப்பள்ளியாக விஜய் தளபதி என்று சொல்லலாமே தவிர பாஸ்போர்ட்ல இருக்கிற நேம், ஆதார் கார்டுல இருக்கிற நேம் தான் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வரும், ஓட்டர்ஸ் இதுல வரும், பேர் என்ன, இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல. ஆக மொத்தம் ஜோசப் என்று போட்டுக்கொண்டதை தாங்கள் கூறுவது மாதிரியான ஒரு கூத்து ஒரு ஆர்குமெண்ட் இருந்தாலும் என்னை பொறுத்து மட்டும் லீகல் நேமா தான். இப்போ உங்களுடைய லீகல் நேமும் பாஸ்போர்ட் நேமும் டிஃபர் ஆகுதா இல்லைங்களா சொல்லுங்க? இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் இப்ப பாருங்க, ஆந்திர பிரதேசம் எடுத்துட்டீங்கன்னா KSSR ராமச்சந்திரன் இருக்கும். அவங்க அப்பா, அம்மா, வில்லேஜ் எல்லா நேமும் போட்டுப்பாங்க. மகாராஷ்டிரால அவன் அம்மா பேரை போட்டுக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் ஜோசப் விஜய் என்பது இப்போ நாராயணசாமின்னு பேர், முரசொலி மாறனுடைய பெயர், முரசொலி மாறன் போட்டுக்கிறாரு. ஆனா பிராக்கெட்ல நாராயணசாமின்னு போட்டுறாங்க. ஸோ இது நெடுஞ்செழியனுக்கு பேர் வேற மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஜோசப், அதில் ஒன்றும் தவறு இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம் லீகல் நேம்.
பாஸ்போர்ட்ல ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய நேம் அது. ஓகே, அது நான் தவறு சொல்ல வரல சார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ இவ்வளவு நாள் விஜய் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, இப்ப ஜோசப் விஜய் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி 25% கம்யூனிட்டி, கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஓட்டு வந்து விஜய்க்கு போச்சுன்னா திமுக படுதோல்வி அடையுமே எந்த எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் நான் 35 சீட்டு வராதுன்னு சொல்றேன். 234 35 போச்சுன்னா மீதி 200 இவங்க அடிச்சிருவாங்களே. அந்த 25% ஆஃப் மைனாரிட்டிக்கு, அதாவது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஓட்டு வந்து விஜய்க்கு வரும் பட்சத்தில் திமுக படுதோல்வி அடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதானே நீங்க சொல்ல வரீங்க? ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட். ஏன்னா வந்து ரெண்டுத்துக்குமே யூ டோன்ட் கோ ஃபார் தி ஓட்டிங் பேட்டர்ன் சார், யூ ஜஸ்ட் கோ டு கிரவுட். விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏங்க இவ்வளவு கிரௌடு வருதுங்க, திமுக ஏன் கிரௌடு வரலைங்க சார்? அது உங்க நேர பார்க்க முடியுது டெலிவிஷன்ல அவங்களே. ஸோ அதுதான் என்னை பொறுத்த மட்டும் ஒரு கருத்தாக இருக்கிறது. நான் லைவ்ல இருக்க, அப்புறம் கூப்பிடுறேன்பா. அதே மாதிரி சார், இப்போ கமலஹாசன் வந்து கண்டெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டார். அவர் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நீங்க என்ன இப்படி பாக்குறீங்க? திமுகவோட அழுத்தம், அவர் டார்ச்சிலேட். இப்ப அவங்க கட்சியில எல்லாருமே தாவேக்கால போய் சேர்ந்துருவாங்க, இல்ல காங்கிரஸ்ல போய் சேர்ந்துருவாங்க. கமலஹாசன் அரசியல்வாதி அல்ல. என்னை பொறுத்த மட்டும் திமுகவிற்கு சரண்டர் ஆனார். ரஜினிகாந்த் திமுகவுக்கு சரண்டர் ஆனார். விஜய் வந்து சரண்டர் ஆகாது இருப்பதற்கு காரணம் அவருக்கு இந்த ரெட் ஜெயண்ட் பிளஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கீதா விஷயங்கள்லாம் உதயநிதியோட அவருக்கு கிளாஷ். தமிழக அரசியலை சுருக்கமாக சொல்ல போனால் விஜய்க்கும் உதயநிதிக்கும் கிளாஷ், திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு கிளாஷ். இதுதாங்க சின்ன ரகசியம் தமிழ்நாட்டு அரசு. இதை நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.